டன்டடாங் ஜாக்சன் தரை. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோ கொண்டோம். ஒரே நிமிஷம், இது பூட்டிருந்தேன், ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் நம்ம சேனல் ஒரு 500 கிட்ட தான் இருந்துச்சு. பட் இப்போ உங்களுடைய ஆதரவால் 561 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஃப்ரீ டைத்தில் ஒன்று போடும்போது அது 4 பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியறதுலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட், ஆர்ஜே ஆகிறதுக்கு கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இருந்துச்சு. அண்டு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் ஆர்ஜே ஆன கதையை சொல்லுங்கள், எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ அதையும் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆர்ஜே ஆகிறதுக்கு கண்டிப்பான முறையில் கோர்ஸ் படிக்கணுமா, ஏன் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன், அதாவது டிப்ளமோ இன் ரேடியோ ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்டுருக்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜிஎஸில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவங்களில் ஒரு 70% இந்த மாதிரி கோர்ஸ் படிக்காதவங்க தான் ஆர்ஜே ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ஆர்ஜே ஆகிறதுக்கு கோர்ஸ் படித்தே ஆகணுமா, படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் 70% அப்படின்னு சொல்கிறேன்னா, 30%ல் கண்டிப்பான முறையில் அந்த டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆகிருக்காங்க. ஐ மீன் எல்லாருமேன்னு சொல்கிறது, ஒரு சில ப்ரூஃப்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ எப்படி ஆர்ஜே படிக்கிறதுக்கு கோர்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேலண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் கோர்ஸ் தேவைப்படக்கூடாது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. உங்களுடைய பேஷன் அதை நோக்கி எவ்வளோ இருக்குது, உங்கள் இன்ட்ரெஸ்ட் அதில் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்க, இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் ஆர்ஜே கோர்ஸ் படிக்காதவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஆர்ஜே ஆகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே கோர்ஸில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரேடியோ டிபார்ட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் ரேடியோவில் இருக்குது, ஒரு ஆர்ஜே எப்படி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அண்டு ப்ரொடியூசர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ரேடியோ அப்படின்னாலே எல்லாருக்கும் ஆர்ஜே தான் தெரியுது. ஸோ ஆர்ஜே இல்லாமல் க்ரியேட்டிவ் பீப்புள்ஸ் ரேடியோவில் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாஸஸில் எப்படி இருக்கிறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் டீல் பண்ணி தான் அந்த ரேடியோ கோர்ஸஸ்லாம் சொல்லித்தராங்க. பட் ப்ரூவன் ஹிஸ்ட்ரி கூட அந்த கோர்ஸில் படித்த ஒரு சிலர்லாம் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. நீங்கள் படிக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஒரு ரேடியோ எப்படி செயல்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வெளியிலேருந்து பார்க்க தெரியாது. இன்ஃபேக்ட் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருந்தாலுமே நம்ம ஸ்டூடியோவில் வரும்போது, ஓ ரேடியோ இப்படி தான் வருதா, இதில் தான் பாட்டு போடுறீங்களா அப்படிம்பாங்க. அண்ட் முக்கியமாக ரேடியோ ஜாக்ஸ் எப்படி மக்கள் கேட்ட உடனே பாட்டு போடுறாங்க அப்படின்ற பல கேள்வியில் இருக்கும். அதில் ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து அந்த கோர்ஸில் சொல்லி தருவாங்க. ஸோ அதனால் படிக்கலாம், அது ஒரு நாலேஜ் தான். பட் அது மூலமாக உங்களுக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பான முறையில் டவுட்ஃபுல் தான். அவங்க உங்களுக்கு கைட் வேணால் பண்ணுவாங்க, இங்கனக்குள்ளே உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது போய் அட்டன் பண்ணுங்கள், அங்கே ஓப்பனிங் இருக்குது அட்டன் பண்ணுவாங்க. டு தி எக்ஸ்டென்ட் ரொம்ப நல்ல டேலண்டாக இருந்தால், அவங்களுக்கு வந்து நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்சஸ் நடத்துகிறவங்க அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி உங்களுக்காக வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆர்ஜே கோர்ஸ் படித்தா நான் உடனே ஆர்ஜே ஆயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆக முடியாத கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ அது ஒரு பிஸ்னஸ் மாடல். அண்ட் அதில் தப்பு பண்ணுறாங்க நான் சொல்லுவேன்ல, அது ஒரு பிஸ்னஸ் மாடல். அதுலேருந்து அவங்க ரேடியோவை வந்து எஜுகேட் பண்ணி சொல்லித்தராங்க. தட்ஸ் ஆல். தவிர நீங்கள் அந்த கோர்ஸ் படித்தனாலே ஆர்ஜே ஆயிட முடியாது அப்படின்றது ஒரு ஆணித்தனமான உண்மை. அண்ட் இது வந்து டேலண்ட் சம்மந்தப்படுது. நிறைய ரீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் வேணும், உங்களுக்கான ஒரு ஸ்டைல் இருக்கணும். அண்ட் முக்கியமாக நான் ஏற்கனவே எப்படி ஆர்ஜே ஆகிறது, எப்படி ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு ஆர்ஜே கோர்ஸ் படித்தா நம்ம ஆர்ஜே ஆகிடலாமா அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகலாம், ஆகவும் முடியாது. பட் கண்டிப்பாக கோர்ஸ் படித்து தான் ஆர்ஜே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா நோ. தேங்க்யூ.